ஹலோ காய்ஸ். நம்ம ஒரு விஷயம் நினச்சி வருத்தப்பட்டா கடவுள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பாங்கங்க. மனசார இது பண்ணும்போது. ஸோ நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதும் கிடையாது. ப்ளஸ் வந்து என்னென்னா, நான் எதுக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆசைப்பட்டது பின்ன நடக்கவும் செய்யாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஆசைப்படணுன்னு தோணாது. பெரும்பாலும் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், என்னோடய பர்த்டேக்கு, இன்னொன்று என்னோடய வெட்டிங் டே. கண்டிப்பாக வெட்டிங் டேவோட நான் ரொம்பவே இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் எதுவும் பண்ணலன்னா கொஞ்சம் காண்டாயிருவேன், அது வேறு. பட் இருந்தாலும் என்னோடய பர்த்டேக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னென்னா எப்போவுமே அந்த நாள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி மெம்பர் கூட நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு நைட்லாம் நாங்கள் தூங்குறதுக்கு எப்படியும் 12 மேக்ஸிமம் 1 to 2 வரைக்கும் கூட ஆகும். அவ்வளோ ஜாலியாக வெளியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அண்டு பாட்டு பாடி அப்படி ரொம்பவே ஃபுல்லுமே டெரஸில் தான் இருப்போம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி தான். போன வருஷம் வரைக்கும் என் லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில நபரையும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த வருஷம் உண்மையிலே வாழ்க்கையில் ரொம்ப தெளிவான ஒரு பர்த்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலரோட எண்ணங்களை வெளிக்காட்டி தந்திருக்கு. ஸோ இனி உள்ள வருடங்களாவது நான் வந்து நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக எல்லாமே செஞ்சு 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 ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லது தான் பண்ணியிருக்கேன். நல்ல பிள்ளையாக தான் இருந்திருக்கேன். ஸோ நான் நல்லா தான் இருப்பேன். ஏதோ ஒரு லாக் ஆகிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் நல்லா தான் இருப்போங்கிற மாதிரி தோணுது. நல்லா இருப்போம், ஓகேவா? ஸோ உண்மையிலே இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னோடய பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா என் வீட்டாளுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இந்த நாள் வந்து அவள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவா, கொஞ்சம் சேடாக தான் இருப்பான்ட்டு. நான் அவர்கிட்ட காமிச்சிக்கல. ஏன்னா நான் சேடாக இருந்தால் கண்டிப்பாக என் ஹஸ்ஸால் இது பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட வருத்தமாட்டு இருந்தால் தாங்கிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்கள கஷ்டப்படுத்தி கூட என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் நான் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். 2 பேருமே அப்படி தான் யோசிப்போம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முருகர் தான் காரணம். தேங்க்யூ முருகா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் அவருக்கு விளக்கு வைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ